ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஷோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஷோஸில் எங்கள் அப்பா தான் ஒரு சிறந்த அப்பான்னு சொல்லிட்டு அரசி ஒரு பயங்கரமான ஒரு அட்வைஸை கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் நான் எத்தனை 6 பேரை உட்கார வச்சு கொடுத்துட்ருக்குன்னா உனக்கு எம்மா பெரிய தைரியம் இருக்கும். அதுவும் ஏன் முன்னாடி நீ இப்படி பேசுவான்னு சொல்லிட்டு கொந்தளிச்சிட்டாரு கோவத்தில் நம்ம செந்தில். என்னன்னு பார்க்குறீங்களா, உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணினா நான் சாக்லேட் தர மாட்டேன்னு சொல்லி பிடுங்கி வைக்க, அதுக்கப்புறம் நீ என்ன வேணால் பண்ணணும், நான் அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்றது. இந்த கடைசியாக பிறந்த அரிசி மூட்டை எல்லாமே அதுவும் பொம்பளை பிள்ளைங்கன்னா சொல்லவா வேணும், எங்கப்பான்னு சொல்லிட்டு பசங்களை கோத்து விடுறதுல முந்திரி கொட்டையாக இருக்கும். யார் வீட்டிலலாம் இப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அதுக்கப்புறம் சாக்லேட் எடுத்து ஷேர் பண்ணி சூப்பராக சாப்பிட்டாங்கங்க. இங்கே ஒரு பக்கம் போனால் நம்ம தங்கமயில் ஒரு பக்கம் மாமா எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவார், மாமா எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவார்னு சொல்லிட்டு ஐயின்னு சொல்லிட்டு கொடுத்த ரியாக்ஷன் ஓவர் ரியாக்ஷன். உடம்புக்கு ஒத்துக்காதுன்னா கேட்குது அந்த பொண்ணு, உடம்பு சரியில்லாமல் போயிட மாட்டேங்குது. அப்புறம் ஒரு நாள் ஷூட்டிங் போய்டோன்னா கேட்க மாட்டேங்குது இந்த பொண்ணு. கடைசியில் இப்படிலாம் ரியாக்ஷன் விட நம்ம சரவணன் ஒரு பக்கம் வெறும் கையோடு வந்து நிற்கிறாரு. அந்த கையை காமிக்கிறாங்க, அதுவும் ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. முடியலடா சாமி, கன்சீவ் இருக்க பொண்ணுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு உங்களுக்கு தோணாதா? வயிற்றில் இருக்க பிள்ளைய சாக்க வச்சா சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, வாங்கிட்டு வந்து கொடுங்களேன்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கதிரையும் நம்ம ராஜையும் பார்க்குறாங்க. இவங்களுக்கு ரொமான்ஸ் வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே எதிர்பார்த்துட்டு இருக்க டைமில், அதாவது நல்லா பார்த்துக்கிறாங்களே, நமக்கு குழந்தை பிறந்தா இப்படி தான் இருக்கணும், நான் இப்படி தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு குழந்தை பிறந்தா நான் இப்படி தான் பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீயும் நல்லா பார்த்துக்கணும், அதெல்லாம் பார்த்துக்கலாம்னு பேசினவங்க கடைசியில் ஒன்றை மறந்துட்டீங்களேடா, மண்டை மேலே இருக்க கொண்டைய மறந்த கதையா. நம்ம ராஜி ஒரு பக்கம் உனக்கு பொண்ணு பிடிக்குமா பையன் பிடிக்குமான்னு சொல்லி கேட்க, பொம்பளை பிள்ளை தான் பிடிக்கும், பொம்பளை பிள்ளை பிறந்தா ஒன்ன மாதிரி இருக்குமோன்னு சொல்லி கேட்டவர் கடைசியில் என்ன எப்படி கூப்பிடுன்ட்டாரு. இது எப்படி இருக்கு, காரை வச்சிருக்க சொப்பர சுந்தரி யார் வச்சிருக்கான்னு கேட்குற மாதிரி இருக்கு. ஏன்டா அப்பா இப்படி கூத்து